நன்றி மறப்பது நன்றன்று. வீடு வீடாக பொருட்களை விநியோகம் செய்யும் அந்த சிறுவனுக்கு ரொம்ப பசித்தது. எதையாவது வாங்கி சாப்பிடலாம் என்றால் அவனிடம் பணமே இல்லை. அருகில் இருந்த வீட்டில் ஏதாவது சாப்பிட கேட்கலாம் என நினைத்தான். கதவை தட்டினான். ஒரு பெண் கதவை திறந்தாள். அவனுக்கோ சாப்பாடு கேட்க ரொம்ப கூச்சம். தயங்கியபடியே, கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று தயக்கத்துடன் கேட்டான். அவள் சிறுவனின் கண்களில் தெரிந்த பசியை கவனித்தாள். உள்ளே போய் ஒரு கப் பாலும் ஒரு பாக்கெட் பிஸ்கட்டும் கொண்டு வந்து கொடுத்தாள். பாலை குடித்துவிட்டு பசியாறிய அந்த சிறுவன் கேட்டான், நான் எவ்வளவு கடன் பட்டிருக்கேன் என்று. அந்த பெண்மணி, கடனா? அன்பான செயலுக்கு விலை ஏதும் இல்லையப்பா, நீ சென்று வா என்று சிரித்து கொண்டே கூறினாள். ரொம்ப ரொம்ப நன்றி என்று கூறிக்கொண்டு சிறுவன் புன்னகையோடு அங்கிருந்து சென்று விட்டான். ஆண்டுகள் பல கழிந்தன. அந்த சிறுவன் அந்த நகரிலேயே பெரிய ஒரு மருத்துவராக உருவெடுத்தான். அந்த பெண்ணுக்கோ ஒரு கொடிய நோய் வந்தது. அவர் பணியாற்றிய மருத்துவமனையிலேயே அவளும் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். அந்த டாக்டரிடமே அவளுடைய பரிசோதனை வந்தது. மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அந்த பெண்ணின் ஊரை படித்ததும் அவருக்குள் சின்ன மின்னல். விரைவாய் அறைக்கு சென்று அந்த பெண்ணை பார்த்தார். அவளேதான், தனது பசியாற்றிய நல்ல உள்ளம் படைத்தவள். அன்று முதல் தனது அத்தனை உழைப்பையும் செலுத்தி அவளுக்கு சிறப்பான சிகிச்சை அளித்தார். நீண்ட சிகிச்சைக்கு பின் அவள் குணமானாள். பல லட்சங்கள் செலவானது. மருத்துவமனை அந்த பெண்ணுக்கு ஒரு நீண்ட பில்லை அனுப்பியது. இதை எப்படி நான் கட்டப்போகிறேனோ என்று பதற்றத்துடன் அந்த பில்லை பிரித்து பார்த்த அவள் திகைத்து போனாள். அந்த பில்லின் கடைசியில் எழுதப்பட்டிருந்தது, ஒரு கப் பாலில் உங்கள் கடன் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது. இது நன்றி சொல்லும் நேரம். நீங்கள் பணம் எதுவும் செலுத்த வேண்டாம் என்று எழுதப்பட்டிருந்தது. அவளுடைய கண்கள் கண்ணீரில் கசிந்தன. முடிந்தவரை பலனை எதிர்பார்க்காமல் இயலாதவர்களுக்கு உதவிகளும் அன்னதானமும் செய்யுங்கள். பலனை நம்மால் அனுபவிக்க முடியவில்லை என்றாலும் நம்முடைய குழந்தைகள் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள்.